ஹலோ மக்களே, பிரெட்டை வச்சு ஒரு ரெசிபி பார்த்துடலாமா? வாங்க. அதுக்கு பிரெட்டை நல்லா இந்த மாதிரி தனித்தனியாக அடுக்கி வச்சுக்கோங்க. குட்டியாக கட் பண்ண வெங்காயம், குடமிளகா, அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்க்குறீங்களா? பன்னீருங்க. பன்னீரில் லைட்டாக உப்பு, சிக்கன் மசாலாவும் போட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இந்த டிஷ்ஷுக்கு இந்த க்ரீன் சட்னி தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப ஈஸி தாங்க செய்கிறது. ஒரு மிக்ஸி ஜாடியில் ஒரு கை அளவுக்கு புதினா, கொத்தமல்லி, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு நல்லா அரைச்சி உப்பு போட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பிரெட்டில் கொஞ்சோண்டு மைனஸ், அதுக்கு மேலே இந்த க்ரீன் சட்னியை போட்டுக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸை போட்டுக்கலாம். நான் குடமிளகா வைக்கிற கேப்பில் நீங்கள் என்னோட சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்புறம் அப்படியே என்னோட வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த மாதிரி டிஷ் செஞ்சு தர சொல்லி கேளுங்க. சம்மர் சீசன் முடிகிறதுக்குள்ளே இந்த டிஷ் கண்டிப்பாக தேவைப்படுங்க. ஸோ மறக்காம நம்ம வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கேப்சிகம் வச்சதுமே பன்னீர் எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக துருவன சீஸை நான் தூவிருக்கேன். உங்கள்கிட்ட சீஸ் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க. கொஞ்சமாக ஆரிகானோ அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் தூவி விட்டுக்கிறேன். 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் 10 மினிட்ஸ் வச்சு எடுத்தேங்க. உங்ககிட்ட ஓடிஜி இல்லைனாலும் கவலையே இல்லைங்க, தோசைக்கல்ல வச்சு மூடி எடுத்துக்கோங்க. கிரீன் சட்னி பன்னீர் பிரெட் ரெடி ஆயிருச்சுங்க. அப்படியே ஒரு பைட் வச்சதும் அந்த கிரீன் சட்னியோட ஃப்ளேவர், சீஸ், பன்னீர் எல்லாமே சும்மா சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க.